பாருங்க மட்டக்களப்புல நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும் பெண்கள் எல்லாம் மீன் பிடிக்க போறேன்ட்டு. பாருங்க எப்படி நலஞ்சி வாராவோ ஃபுல்லா ஆத்துக்குள்ள தானே, தோணிலையும் இல்ல ஆத்துக்குள்ள தாண்டு மட்டி மட்டி பொறுக்குறோன்னா தெரியும் தானே, ஆத்துக்குள்ள தாண்டுதான் எடுக்கணும். அம்மா நாங்க வந்திருக்கிறோம் தெரியும் தானே இன்னைக்கு வருவோம்ண்டு. நடுங்குதா இழைச்சி வாரம் பாருங்க. இது கஷ்டம் கரண்டி வரையும் அதுக்கு தானே நாங்க வந்திருக்கிற மாதிரிதான் பாருங்களேன். கூட விடாம இல்லையா எனக்கு. இதான் கண்ணாமட்டி. அம்மாக்கு நிறைய கவலைகள் மனசுல அடக்கி வச்சுருக்கா போல விளங்குது. சொல்ல வாரீங்க நான் சொல்றீங்கல்ல. என்ன என்ன இப்ப ஒரு மகனா வந்ததுக்கு என்ன நினைங்கல்ல. இப்ப என்ன 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 சொல்ல போறீங்க என்னட்ட? அந்த பிள்ளைய ரெண்டு நடந்து போறையா, கிண்ணி அடிக்கி நடந்து போற ஒரு ஆள், சுங்காங்கணிக்கு ஒரு ஆள் நடந்து போற, சைக்கிள் இல்லையா. இனி கிளாஸுக்கு 6 மணிக்கு போவா, 9 மணி ஆகும். ஆன காடு இங்கேயும் பாருங்க, இங்க இருக்கிற மண் தான் அங்கேயும் இருக்கு. அப்ப பாருங்க நிலமும் இழுக்கல்ல, மழை பெய்தா தண்ணி வரும் தானே, இப்ப ஊரும் தானே தண்ணி. அம்மாக்கு எதுவும் வருத்தங்கள் இருக்கா? காட்டுறல்ல நம்மளுக்கு யாரு யாருக்கு நம்ம காட்டி பாட்டு வைக்கிறதா நம்மள பிள்ளைகள் யாரு பார்க்க போறா? ஒருத்தரும் பார்க்க மாட்டாங்க. ஒருத்தரும் இல்லையா உதவிக்கு? உங்களோட சகோதரங்கள் அம்மா எல்லாம் பிள்ளைதான். அவங்க தூரத்துல இல்ல, அவங்க கல்யாணத்தை கட்டிட்டு போயிட்டாங்க. உங்களோட அம்மா அப்பா எல்லாம் இல்லம்மா எனக்கு ஒரு தரம் இல்ல. அவங்க எல்லாம் இல்ல. சகோதரத்துல பொம்பளை சகோதரம் ஓட்டிருந்து செத்துட்டு பாருங்க. அது எந்த பெரிய ஒரு மட்டிக்குள்ள சின்னொண்டா தான் இருக்கு பாருங்க. இதுதான் என்ன அள்ளி போடுங்க. பொரிய நகையெல்லாம் படுகுதம்மா பாவம். வெடுக்கு மடங்கும்னு. இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே வீடியோ இப்போ நான் இலங்கையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் முருக்கந்தீவு என்ற இடத்துக்கு தான் வந்திருக்கிறேன். ஒரு கிராமம் என்று சொல்லலாம், ஒரு பின்தங்கிய கிராமம் என்று சொல்லலாம், கட்டாயமாக சொல்லலாம். ஏனென்றா இப்போ நாங்கள் வந்து பார்க்குறோம் தானே, நேரடியாக பார்க்குறோம். நிறைய குடிசை வீடுகள் இருக்குது. இப்போ நாங்கள் பார்க்க வந்த வீடு கூட ஒரு குடிசை வீடு தான். 3 பேர் இருக்கிறாங்க, 3 பெண்கள் இருக்கிறாங்க, அம்மா 2 பிள்ளைகள், படிக்கிற மாணவிகள் என்று சொல்லலாம். தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டாங்க. இவங்களோட சித்தப்பா தான் என்னை தொடர்பு கொண்டாங்க. என்னோட வீடியோஸ் வளமையை பார்க்குற வராம், யூடியூப்ல பார்க்குற வராம். அப்போ பார்த்து அப்போ அவங்களோட குடும்பத்துல இப்படி கஷ்டப்படுறாங்கன்னு தெரியும் தானே அவருக்கு. அப்போ என்னை தொடர்பு கொண்டு வந்து பாருங்க தம்பின்னு சொன்னாங்க. அப்போ நான் உடனடியாக கேட்டேன். அப்போ ஒரு உறுதிப்படுத்தல் கடிதம் கொண்டு அனுப்புங்க அண்ணன். நான் வந்து பார்த்து இப்போ என்னால் என்ன முடியுது நான் தெரியப்படுத்துறது தானே, என்னோட யூடியூப் சேனலில் நான் தெரியப்படுத்துகிறேன். அதன் மூலமாக உதவி கிடைக்கும் அண்ணன் என்ன நான் சொன்னேன். அந்த மாணவியும் பேசினாங்க, 9ஆம் ஆண்டு படிக்கிற மாணவியும் பேசினாங்க. என்ன சொன்னாங்கண்டா, அண்ணா எனக்கு சைக்கிள் ஒன்று தேவை அண்ணன், நான் நிறைய தூரம் போகிறோம் நடந்து ஸ்கூலுக்குன்னு சொன்னாங்க. ஓகேங்க,
இப்ப சில விஷயங்கள் உங்களோட பேசணும். இப்ப என்னோட தொடர்பு கொள்வாங்க, நிறைய பேர் தொடர்பு கொள்வாங்க. அப்ப அப்பா இருக்கிறார்கள் எல்லாம் தொடர்பு கொள்வாங்க, விளங்கிட்டு தானே. அப்ப அப்பா இருக்கான், ஒரு கூலி வேலை தான் செய்யறாராம் என்று தொடர்பு கொள்வாங்க. அப்ப அப்பா இருக்கிறாங்க, அவரால் வேலைக்கு போக முடியும், ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டு கிடைக்கிறத கொண்டு பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியும் தானே. ஆனா சில இடங்கள்ல இப்ப எங்களை தொடர்பு கொள்றதுல நிறைய பேர், சில இடங்கள்னு இல்லை, நிறைய பேர் அப்பா இல்லாம கூட இருக்கிறாங்க தானே. அப்பா இறந்திருப்பாங்க அல்லது விட்டுட்டு போயிருப்பாங்க. அப்ப பாருங்களேன், அப்பா இருக்கிறதுக்கும் இல்லாததுக்கும் வித்தியாசம் ஒன்று இருக்கு தானே, நிறைய வித்தியாசம் இருக்கு. இப்ப அப்பா இருந்தா ஏதோ அவர் தொழிலுக்கு கட்டாயமா போகத்தானே வேணும். உடல்ல வருத்தம் இல்லைன்னா கட்டாயமா அவர் தொழிலுக்கு போகத்தான் வேணும். அது அவரோட கடமை தானே. பிள்ளைகளை படிக்க வைக்கிறது, பிள்ளைகளுக்கு சாப்பாடு போடுறது ஒரு அப்பாட கடமை. இப்ப அம்மா வீட்டு வேலைகளை பார்த்துருப்பாங்க. இப்ப நாங்க பார்க்க வந்த இடத்துல அப்பா இல்ல, அம்மா தான் ஆத்து தொழிலுக்கு போறாங்க. பாருங்களேன், பெண்கள் அவர் செய்யற தொழில் இல்லதானே ஆத்து தொழில். இப்ப நாங்க வந்து கேட்கும் போது இந்த கிராமத்துல சில பெண்கள் ஆத்து தொழிலுக்கு போறாங்களாம். அதுல இப்ப நாங்க பார்க்க வந்த வீட்டு அம்மாவும் ஒரு ஆள். பாருங்களேன், ஆத்து தொழில், மீன் பிடிக்கிற தொழில், படிக்கிற மாணவிகள் இருந்தா அவங்களுக்கு செலவு ஒன்று இருக்குந்தானே. அப்ப அண்டைக்கு தொழில் செய்தா தான் அவங்களுக்கு சாப்பாடு. இன்னைக்கு தொழிலுக்கு போகலன்னா அவங்களுக்கு சாப்பாடு இல்லைன்ற மாதிரி தான். விலங்கும் உங்களுக்கு நிறைய பேர் இந்த வீடியோ பார்ப்பீங்க, அப்ப விலங்கும் தானே. இப்ப நாங்க தாய் இல்ல, வேலைக்கு போயிட்டாங்களாம், அதாவது மீன் பிடிக்க போயிட்டாங்க. இன்றைக்கு போனா தான் நாளைக்கு சாப்பாடுன்ற மாதிரி. பாருங்க, இருக்கிற இடத்தையே பாருங்க. ஏன்னா ஒரு குடிசை ஒன்று இருக்கு, இங்கால ஃபுல்லா உடைஞ்ச வீடு ஒன்று இருக்கு. பாருங்க, மேல கூரையும் இல்லை, அங்கால ஃபுல்லா காடு தான், மரங்கள் தான். இங்காலையும் காடுகள் தான், பெரிய பெரிய மரம் இருக்கு, பனை மரங்கள் எல்லாம் இருக்கு. இப்ப சித்தப்பா தான் எங்களை தொடர்பு கொண்டாரு, நான் ஏற்கனவே சொன்னா தானே. இப்ப அவரும் பக்கத்துல நிக்கிறாரு. இப்ப தாய் இல்லாத விட நாங்க வந்திருக்கிறோம், 2 படிக்கிற மாணவிகளும் இருக்கிறாங்க தானே. அப்ப சித்தப்பா அந்த இருக்கிறாரு, அங்க நிக்கிறாரு அவரு. வளைச்சி வீடுகள் தான் இருக்கு. இப்ப இந்த இடத்துல நாங்க பாக்குறோம், குடிசை வீடுகளும் இருக்கு, கல்லு வீடுகளும் இருக்கு. இப்ப நம்ம பார்க்க போற குடும்பம் ஒரு குடிசை வீட்டுல இருக்கிறாங்க, தற்காலிக குடிசை வீட்டுல இருக்கிறாங்க. ஓகேங்க. இப்ப இங்களெல்லாம் வேலிகளெல்லாம் இல்லை, பாருங்க, வேலிகளெல்லாம் இல்லை. 2 பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க, வேலிகளெல்லாம் மறுக்கியா இல்லை. ஓகேங்க, தொடர்ச்சியா தங்கச்சி மார்ட்ட பேசுவோம். ஒரு கல்விக்கான உதவியா இந்த வீடியோ அமைய போகுது. ஒரு நார்மலா ஒரு சின்ன ஒரு குடிசையில இருக்கிறாங்க. சரி, ஓகே, அம்மா வரட்டும், அம்மாவோடையும் பேசுவோம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நல்லா தானே இருக்கிறீங்க. என்ன பேர் தங்கச்சியோட? கோவியா. கோவியா. எத்தனை வயசு? 14. 14. தங்கச்சியோட? லக்ஷிகா. 16 வயசு. 16 வயசு. 2 பேரும் பாடசாலை போறீங்க தானே? போறீங்க. நல்லா படிப்பீங்களா? நல்லா படிப்பீங்க. சரி தங்கச்சி, இப்ப இந்த குடிசையில தானே இருக்கிறீங்க, 3 பேர் இருக்கிறீங்களா? உங்களோட சித்தப்பா சில விஷயங்கள் என்னோட சொன்னாரு. சித்தப்பா தானே அது என்னோட தொடர்பு கொண்டது, அவர் நிக்கிறாரு தானே. ஓகே, இப்ப இந்த குடிசையில எத்தனை வருஷமா இருக்கிறீங்க? 7 வருஷம். 7 வருஷமா? அதுக்கு முதல் நான் பார்க்கக்கூடியதா இருக்கு, ஒரு வீடு ஒன்று இருக்கு, ரொம்ப ஒரு மோசமான ஒரு நிலையில இருக்கு. மேல கூரைல ஜன்னலில் கல்லெல்லாம் அப்படின்னு மழை தண்ணி பட்டு அப்படி கரைஞ்சி போயிருக்கு. ஓகே, 7 வருஷமா இருக்கிறீங்க. அப்பா இல்ல, அப்பா என்ன காரணம் தெரியாது உங்களுக்கு? அப்பா என்ன இறந்துட்டாரா இல்ல அப்பா இல்லையா? அப்பா இறந்துட்டாரு. எப்படி இருந்தாரு? தூக்கு போட்டு. காரணம் தெரியாது. சரி, இப்ப நீங்க எல்லாம் படிக்கிறார்கள் தானே 2 பேரும்? எப்படி நல்லா படிக்கிறீங்க? படிக்கிறதுக்கு ஆர்வம் இருக்கு தானே? இப்ப சில இடங்கள்ல போனோம்னா பேச மாட்டாங்க, தங்கச்சிமாரெல்லாம் பேச மாட்டாங்க. அப்ப நீங்க உங்களோட கஷ்ட நிலையை நீங்க சொல்லணும். இப்ப ஒரு அண்ணன் உங்களை பார்க்க வந்திருக்கிறேன், இப்ப நீங்க வீடியோண்டெல்லாம் பார்க்க தேவையில்லை, உங்களோட கஷ்ட நிலையை என்னோட சொல்ல போறீங்க. 7 வருடமா இந்த குடிசையில இருக்கிறீங்க. அப்ப இருந்து எத்தனை வருடம்? 5 வருடம். அப்ப விளங்கும் தானே. இப்ப எங்களுக்கு விளங்கும். இப்ப நான் நிறைய இடங்களுக்கு போறேன் நான். அப்ப உங்களை நான் பார்க்கும்போது ஒரு சகோதரமா தான் நான் உங்களை பார்ப்பேன். இப்ப 7 வருஷமா இப்படி ஒரு குடிசையில இருக்கிறாங்களே. இப்ப பாருங்களேன், வீட்டை காட்டுவோம் தானே, குடிசையை காட்டுவோம். உள்ள நீங்க மட்டும் போய் பாருங்க. கீழே மண்தர. மழை டைம்ல எப்படி இருக்கிறீங்க? மழை காலங்கள்ல ஒழுகும். ஒழுகுறல. இப்பதான் கிடுகு மாத்திருக்கிறீங்க.
இங்கேயும் பாருங்க, இங்க இருக்கிற மண் தான் அங்கேயும் இருக்கு. அப்ப பாருங்க, நிலமும் இழுக்கல்ல, மழை பெய்தா தண்ணி வரும் தானே, இப்ப ஊரும் தானே தண்ணி. அது அந்த காலத்துல எப்படி இருக்கிறீங்க மழை காலத்துல? இந்த இதுக்கு இருந்து கிண்ணியடி ஸ்கூலுக்கு மாத்துவாங்க. இங்க இருந்து நீங்க கிண்ணியடி ஸ்கூலுக்கு மாறினாங்க. வெள்ளம் வந்து சொன்னா மாறுவோம். அப்ப பக்கத்துல ஆறு இருக்கு. ஆறு இங்கல அங்கால வயல். அப்ப இங்கெல்லாம் தண்ணி நிக்குமா? எந்த அளவுக்கு தண்ணி நிக்கும்? பாருங்களா, அப்ப தற்காலிகமா தானே இருக்கிறீங்க மழை காலங்கள்ல இங்க இருக்கல. அப்ப திடீரென மாதிரி ஒரு மழை பெய்தா, மழை பெஞ்சா அந்த ஊர் அந்த இது ஒழுகாத வெள்ளம் பெறாத மழையா இருந்தா நாங்க எங்களை வீட்டு வழிதான் இருக்கிற. இப்ப கீழே எல்லாம் ஈரமா இருக்கும். இப்ப கட்டிலும் இல்ல, கட்டில் இருக்கா? படுக்கையில அப்ப கீழே பாய் விரிச்சா படுக்கிற. பாருங்கல்ல, நம்ம இங்க இருக்கிற மண் தான் அங்கேயுமே இருக்கு. அப்ப ஓகேவா? அப்ப கஷ்டம் பழகிட்டா? அப்ப பழகிட்டு 7 வருஷமா இருக்கிறீங்க. இப்ப அம்மாவும் வருவாங்க, வெயிட் பண்றோமே. இப்ப அம்மாட்ட சில விஷயங்கள் கேட்கலாம் தானே. இங்கெல்லாம் ஆறுதிக்கு தானே, இது ஒரு தீவுன்னு சொல்லலாம். என்ன பேர் இதுக்கு? முருக்கன் தீவு. இது ஒரு தீவு. இங்கால ஆறுதிக்கு, இங்கால ஃபுல்லா வயல் வெட்ட. இதுக்கு முதலும் ஒரு மாதத்துக்கு முதல் இங்க வந்து வீடியோ எடுத்துனாங்க. அது பெரும்படி தீவு, அதுவும் பக்கத்துல இருக்கு. இப்ப அந்த புள்ளோட வீடியோ பார்த்தா என்ன தொடர்பு கொண்டு நீங்க பாக்கலையா? அதுக்கு முதலே என்ன தெரியும், பாத்திருக்கிறீங்க. இது ஒரு தீவு தான். நீங்கெல்லாம் ஆறு இருக்கு பாருங்களேன். மழை காலங்கள்ல இங்க வெள்ளம் வந்தா ஸ்கூலுக்கு போற எத்தனை மாதம் அங்க இருப்பீங்க? வெள்ளம் இது ஒரு மாதம் அப்படி இருப்போம். ஒரு மாதம். அப்ப சாப்பாடு எல்லாம் அங்க தருவாங்க, அங்கேயே தருவாங்க. அப்ப ஒவ்வொரு வருடமும் அப்படிதான். ஒவ்வொரு வருடம் சில மாதங்கள்ல வராது வெள்ளம் வராது, நிறைய வரும். என்ன ஆத்து தண்ணி வருமா? ஆத்து தண்ணி ஃபுல்லா பரவும். ஆத்து தண்ணி வருது பாருங்களேன். பக்கத்துல எத்தனை மீட்டர்ல ஆறு இருக்கு? பக்கத்துலதான் இருக்கிறது ஆறுதான். பாருங்களேன், பக்கத்துல ஆறு இருக்கு. அப்ப ஆத்து தண்ணி தான் வரும். எங்களுக்கு தெரியாதானே, ஒரு புது இடம் தான் எங்களுக்கு. முருக்கந்தீவு, பிரம்படி தீவும் புது இடம் தான் எங்களுக்கு. இப்ப நீங்க சொல்லும் போதுதான் தெரியும் ஆத்து தண்ணி இங்க மட்டும் வருமெண்டு. எப்படி தங்கச்சி, எப்படி எப்படி இருக்கிறீங்க இந்த இடத்துல? இப்ப நீங்க பிறந்து வளர்ந்தது எல்லாமே இங்கதான். அம்மா இங்க இந்த இடம், அப்பா முள்ளிவட்டான். சரி, எப்படி இருக்கிறீங்க இந்த இடத்துல? இப்ப பாருங்களேன், மழை காலங்கள்ல போகணும் வேற இடத்த. அப்ப நீங்க ஒரு படிக்கிறாக்கள் தானே, இதுல பார்த்தாலே சரி, இது அவ்வளவு நிறைய பொருட்கள் எல்லாம் இல்ல. வீட்டுக்கு தேவையான எல்லாம் நார்மலா வந்து 2 டேபிள், நான் உள்ள பாக்கல தானே, நார்மலா 2 டேபிள், ஒரு கொடியில கொஞ்சம் உடுப்பு இருக்கி, அவ்வளவுதான் சொல்லலாம். நடுவுல இருக்கிறது உங்களோட அப்பா. பக்கத்துல இருக்கிற 2 பேரும் பெரியப்பாக்கள். 3 போட்டோ வச்சிருக்கிறாங்க, அதுல பெரியப்பாக்கள். அப்ப குடும்பத்துல 3 பேரும் இறந்துட்டாங்க போல. அதான் தங்கச்சி, நீங்க சொல்லணும் எப்படி இருக்கிறீங்க இந்த இடத்துல? இப்ப மழை பெய்யுதுன்னு வைங்க, இப்ப விடிய மழை பெய்யுது, இங்க இருக்கீங்களா? அப்ப என்ன செய்வீங்க நீங்க? அப்படி நடந்திருக்கியா சந்தர்ப்பம்? என்ன செய்வீங்க அப்ப? வீடு ஒழுகும், ராவில நித்திரவங்க இயலாது, மரக ஒழுகுற இடத்தையே நமக்கிறாங்க. வெச்சு போட்டு தான் படுக்க போனாலும் ஒழுகும். கனமா மழை பெய்யும், மரம் கொஞ்சம் சாடியா மழை பெய்யக்கூட கொஞ்சம் படுப்போம், மரம் திருப்பி மழை உரத்து வரும். அடுக்க இல்லாது நித்திர கொள்ள இல்ல. மழை காலங்கள்ல நித்திரன்றது இல்ல, எல்லாம் நனைஞ்சு வரும். மர புத்தகம் கோப்பில நனைஞ்சிடும். ஸ்கூலுக்கு போகிற காலையில ஸ்கூலுக்கு போக கடன் கஷ்டமா இருக்கும். சரி, இப்ப தங்கச்சி சொன்னாங்க இப்ப மழை காலங்கள்ல பாருங்களேன் எவ்வளவு கஷ்டம்ண்டு. இப்ப அவங்களோட அம்மாவும் மாறாங்களா? அவங்களோட அம்மாவை காட்டுங்க. அவ்வளவு மட்டியா? எத்தனை கிலோ வரும்? ஒரு மட்டி 2 ரூபாய் கிலோ வைப்பாங்க. 50 மட்டி 250 ரூபா, 100 மட்டி 500 ரூபாய் கிலோ வைப்பாங்க. பாருங்க, மட்டக்களப்புல நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும், பெண்கள் எல்லாம் மீன் பிடிக்க போறேன்னு. பாருங்க எப்படி நலஞ்சி வாராவோ, ஃபுல்லா ஆத்துக்குள்ளதானே, தோணிலையும் இல்ல, ஆத்துக்குள்ள தாண்டு மட்டி பொறுக்குறோன்னா தெரியும் தானே, ஆத்துக்குள்ள தாண்டுதான் எடுக்கணும். அம்மா நாங்க வந்திருக்கிறோம் தெரியும் தானே, இன்னைக்கு வருவோம்.
ஓ நீங்க அதை முடிச்சிட்டு வாங்க. என்னம்மா வட்டியா அது பார்க்கலாமா? வாங்க அப்படியே பார்ப்போம். எத்தனை கிலோ வரும் அது? இதெல்லாம் என்ன அப்படியே ஆத்துக்குள்ள தாண்டு ஒண்ணு நடுக்கிறது. நடுங்குதா? இழைச்சி வாரம் பாருங்க. அதுக்கு தானே நாங்க வந்திருக்கிற மாதிரிதான் பாருங்களேன். கூட இடம் இல்லையா எனக்கு? எத்தனை மணிக்கு போனீங்க? நாங்க விடியம் போய் வளமையா 9 மணிக்கு போனேன். நான் தைப்பாமா 9 மணிக்கு போய் இப்ப பாருங்க. ஒவ்வொரு நாளும் அப்படித்தான். ஒவ்வொரு நாளும் இந்த மட்டி தான். அப்ப தோணில எல்லாம் போறல? நான் தோணில போறேன் இல்ல. என்ன தோணில போய் ஓட்டாடி பாலத்துக்கு ஓட்டமாவடி பாலத்துல அதை எடுக்கிற கீழ இறங்கி ஓட்டாடி பாலத்துல. எத்தனை பேர் நீங்க? நாங்க 6 பேர். 6 பேர். எல்லாரும் பெண்கள் தானே? தோணி ஓடி போறதும் பெண்கள் தான். எப்படி அம்மா கஷ்டங்கள் இல்லையா? ஏன் கஷ்டம் இல்லை, சரியான சுரி. பாருங்களேன், இங்க இருந்து ஓட்டமாவடிக்கு போறாங்க. சரியான தூரம் தானே. காலையில 9 மணிக்கு போய் இந்த இப்ப 5 மணிக்கு தான் வாரதாம். பிஸ்கெட்டு கட்டுறச்ச வாங்கிட்டு போய் சாப்பிட்டு தண்ணியா குடிச்சிட்டு படுத்துட்டு வாரம். இப்ப இத பாப்போமா? இத இப்ப இத எங்க விக்கிறது? இத அவிச்சி ஆக்களுக்கு கொண்டு கொடுக்குறேன். கிண்ணி அடிக்க கொண்டு கொடுக்குற ஆசு இந்த ஆக்களுக்கு. அப்ப நீங்களே அவிக்கணும். மித்தைக்கு அவிக்கிறதா? இத அவிக்கிறது. இதுதான் என்ன? கண்ணாமட்டி சென்று. இதான் கண்ணாமட்டி. இது ஒன்று எவ்வளவு வரும்? 5 ரூபா. ஒன்று 5 ரூபா. 100 ரூபா. இந்த 100 மட்டி 500 ரூபா. 100 மட்டி 500 ரூபா. இது இப்ப 500 ரூபாய்க்கா இருக்கு? இல்ல இது கூட இருக்கு. நாங்க 500 ரூபாய்க்கு வித்து போட்டு மிச்சத்தை கறியாக்கும். இது உங்களோட மட்டும். பாருங்க, மட்டி பெரிய பெரிய மட்டி. அப்ப இனிமேதான் அவிக்கிறேன். நாளைக்கு கொண்டு போற. பாருங்களேன், கஷ்டமான ஒரு வேலைதான். ஓகே, என்ன சொல்ல போறீங்கம்மா? இப்ப மகள்களையும் பார்க்க வந்த 2 பேர் படிக்கிறார்கள் இருக்கிறாங்க. நீங்க அப்படி பேசலாமா? நீங்க இப்ப குளிச்சுட்டு உடுப்பெல்லாம் மாத்தணுமா? நடுங்கி கொண்டு இருக்கிறீங்க. இதுக்கு பிறகு வந்து அவிச்சு நாளைக்கு விடியம் தான் கொண்டு போற. அப்ப எத்தனை நாளைக்கு ஒருக்கா போற மட்டி எடுக்க? வித்து போட்டு நாளைக்கு போக மாட்டேன். நாளைக்கு போக மாட்டீங்க, நாளை இன்னைக்கு போவீங்க. அப்ப இது முடிஞ்சதுக்கு பிறகு தான் திருப்பி எடுக்க போகணும். ஒவ்வொரு நாளும் எடுக்கலாமாங்க? இன்னைக்கு தான் கூட. நேற்று 500 ரூபாய்க்கு அடுத்து வந்து 250 ரூபாய்க்கு வித்து போட்டு 250 ரூபாய். பாருங்க என்ன இப்ப பாத்தீங்கன்னு என்னம்மா நடந்தது? கணவர் இறங்குங்களும் கீழே அவர் சமயங்காரன் செத்து 8 இல்லன்றைக்கு தம்பிக்காரன் செத்து. என்ன காரணம் அது? அதான் இப்ப தூக்கு போட்டு செத்து வராம இப்ப அவங்கள்ட்ட கேட்கும் போது சரியா சொல்லல. வீட்டுல சாவுடு நடந்தது. உங்களுக்கு தெரியாது? எனக்கு தெரியாது. கணவர் இறந்தது உங்களுக்கு தெரியாது? இல்ல, அவர் செத்த தெரியாது. தான் தூங்குறாரான்னு சொல்லி. அப்ப காரணம் தெரியா இருந்தாப்புல ஒரு பிரச்சனையும் இல்ல உங்களுக்கு? புறவு கதை வந்து சமயங்காரன் செத்த இல்லன்னா அவர் செத்ததான் சொன்னாங்க. இப்ப அவர் இறந்ததுக்கு பிறகுதான் இந்த நிலைமை உங்களுக்கு. அவர் இருக்கும்போது ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லதான் பார்த்தவர். சரியா? இப்ப நீங்க வேலைகள் செய்யணுமா? இப்ப இன்றைக்கு அவிச்சாதான் நாளைக்கு விக்கலாம் இத. அப்ப நீங்க அவிங்கல்ல. இப்ப நீங்க வந்த கையோட அவிக்கிறதானா? சாப்பிடுதா போன காலையில? மதிய சாப்பாடு பிஸ்கெட் வாங்கிட்டு. பிஸ்கெட் காணுமா? என்ன நம்மட நிலைமை, நாம கஷ்டப்பட்ட நம்மட நிலைமை விலங்கல். என்னம்மா என்ன ஒரு நீங்க தொண்டைக்கு எதுவும் வச்சுட்டு இருக்கீங்களா? உங்களோட ஏதோ சொல்ல வாரீங்க, என்ன சொல்ல போறீங்க? அதான் ஏதோ சொல்ல வாரீங்க. அம்மாக்கு நிறைய கவலைகள் மனசுல அடக்கி வச்சுட்டு இருக்கா போல விளங்குது. சொல்ல வாரீங்க, நான் சொல்றீங்கல்ல. என்ன இப்ப ஒரு மகனா வந்ததுக்கு என்ன நினைங்கல்ல? இப்ப என்ன சொல்ல போறீங்க? என்கிட்ட பிள்ளை 2 நடந்து போறையா, கிண்ணி அடிக்கி நடந்து போற ஒரு ஆள், சுங்காங்கனிக்கு நடந்து போற, சைக்கிள் இல்லையா,
இனி கிளாஸுக்கு இப்ப 6 மணிக்கு போவா, 9 மணி ஆகும். ஆனை காடு 6 மணிக்கு போறது. இப்ப 6 மணிக்கு போவா, 9 மணி ஆகும் வாரத்துக்கு. அப்புறம் அங்க காருக்கிட்டே நித்தாட்டுறா. தனியே தானே போறது? தனியை தான் கூட்டி கொண்டு துறையில விட்டா போவா. நீங்க கூட்டி கொண்டு துறையில விடுறது தனியே தான் போயிட்டு வாரு. வகுப்பு பிள்ளைலாம் இல்லையா? இல்ல இல்ல இல்ல. அவ சைக்கிள் வந்த பிள்ளையெல்லாம் இவோட படிச்ச பிள்ளையெல்லாம் நின்றுது. படிக்க நின்றுதாங்க. அதுக்கு அவ தனியா தான் போற. நாம் என்ன அடிச்சேன்னா இவ படிப்பிக்கிறேன் நம்மளை போல சுரி தோண்டப்படா ஆத்துல. இவங்களுக்கெல்லாம் பின்காலம் இதெல்லாம் வராது, இந்த மட்டி கிட்டி ஒன்றும் வராது இவங்களுக்கு. சுரி தோண்ட இயலாது. என்ன அடிச்சேன்னா ஆத்துல தொழில் இல்லை இனி. தொழில் இல்லைண்டா அதானே பாருங்களேன். இப்ப நீ தொழில் இருந்தாப்ப அனுப்புவீங்களா? மட்டும் இல்லதானே? இல்ல அதான் அவங்ககிட்ட சொல்லிக்கேன். என்ன அடிச்சேன்னா என்ன போல சுரி தோன்ற அளவுக்கு நீங்க தெரியாம படிக்கன்னு சொல்லிக்கேன். அவன் நிக்கத்தான் அடுத்தவன். நான் தான் சொன்னேன், நீ 11 ஆண்டு பாடி எப்படி வருதான்னு பாப்பாண்டு. அவ விளையாட்டுல எல்லாத்துலயும் முதல் விளையாட்டுல கெட்டிக்காராக்கள். அப்ப நீங்க இப்ப மட்டி எடுத்து விக்கிறீங்க. இந்த உங்களோட நிலைமை பிள்ளைகளுக்கு வரக்கூடாதுன்றதுக்காக தான் நீங்க கஷ்டப்படுறீங்க. இப்ப போறது சரியான கஷ்டம். துறையை தாண்டிதான் வரணும். இப்ப நான் அந்த வீடியோ நான் காட்டுறேன். நாங்க எப்படி வந்தனாங்கண்டு ஒரு துறையை கடந்து அங்கால கொஞ்சம் தூரம் வரணும். அங்கால ஃபுல்லா யானைகளாம். பயம்தான். என்னம்மா பயம்தான்? யானையா இதெல்லாம் யானை. இது இந்த இடத்துல யானை வர இடம். அதெல்லாம் இதெல்லாம் தென்னை மரம் எல்லாம் இருந்தது, அடிச்சிட்டு யானை. காய்கிற தென்னை மரம் ஒரு தவிர்த்து இருந்தது, அடிச்சிட்டு போயிட்டு. சரியம்மா. இப்ப நீங்க வந்த கையோட இதை அவிச்சிட்டு இப்ப நாளைக்கு கொண்டு போடுற யார்கிட்ட விப்பீங்க? வீட்டாக்கள்கிட்டயா? மட்டி மட்டி என்று கூவி போறதா? பாருங்களேன். இப்ப அவிச்சிட்டு மட்டி மட்டி என்று கூவிட்டு போற. 5 ரூபா 100 500 ரூபா அப்படி விக்கிற. அது வித்தாதான் காசு. அவ வீஃபாடாமல இருந்திருக்கா? இல்ல இல்ல விரும்பி வாங்குவாங்களா? விரும்பி வாங்குவாங்களா? இதான் தேடி வாங்குவாங்க. இப்ப அது ஒரு வருஷத்துக்கு ஒரு கத்தானே இது வாரது. இது வாரது இந்த அடிக்கிறது ஒரு வருஷத்துக்கு ஒரு கத்தா எடுக்கிறது. வாங்குவாங்க. அந்த வெள்ளம் மாற நேரத்துல கூனி தான் வடிக்குது. கூனி வடிச்சு கொண்டு காய வச்சு வறுத்து. சரியம்மா. இப்ப நீங்க இது இப்ப செய்ய போறீங்களா? அவிக்க போறீங்களா? நீங்க அவிங்கல நம்ம இப்ப நாங்க உங்களோட மகளோட பேசுறோம் தானே. நீங்க அவிங்க அதையும் காட்டுவோம் நீங்க எப்படி செய்யறீங்கன்னு. ஓகே வாங்கல. இப்ப பாத்தீங்கன்னு அம்மா அப்படி கவலைப்பட்டு பேசினாங்க. பாக்கும்போது மேல கஷ்டமா இருக்கு. பாருங்க இது எத்தனை கிலோ வரும்? இது கிலோ இல்ல, சரியான வெயிட் தானே. இது பாரமா தானே இருக்கும். எவ்வளவு தூரம் தூக்கிட்டு வராங்க. ஓட்டமாவடிக்கு போறாங்க இதை எடுக்கிறதுக்கு. ஓட்டமாவடி அந்த பாடத்துக்கு இல்ல. நீங்களும் போய் பாத்துருக்கீங்களா எப்பயாச்சும் அம்மா கஷ்டப்படுறத? இல்ல. நீங்க சொல்லுங்களேன் தங்கச்சி. இப்ப பாருங்களேன் அம்மா அப்படி கவலைப்பட்டு பேசினாங்கன்னு. அம்மாக்கு நீங்களும் உதவி செய்யறதா? ஹெல்ப் பண்றதா? சரியான கஷ்டப்படுறாவோ. சின்ன வேலை இல்ல தானே இது ஆத்துக்குள்ள போயிட்டு மட்டி எடுக்கிறதுன்றது. வாங்கல நீங்களும் வாங்கல. சரி ஓகே. இப்ப உங்களோட அம்மா சொன்னாவ தானே. இப்ப நீங்க படிப்பை விட போறேன்னு சொன்னீங்களாம். ஏன் சொன்னீங்க அப்படி? எனக்கு நடந்து போறது கடும் கஷ்டம். இங்க இருந்து நடந்து போறது கஷ்டம், அதனால படிப்பு விட போறேன்னு சொல்லிட்டீங்க. இப்ப உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நின்றுட்டாங்களா? எத்தனை பேர்? 14 பேர் ஸ்கூல் படிச்சு அங்க போனோம் நாங்க. அதுல எல்லாரும் நின்றுட்டாங்க. நாம எடுத்தேன் தனியே நடந்து போறோம். இங்க இருந்து கிண்ணியடி ஸ்கூலுக்கு போறீங்க 14 பேர். அதுல இப்ப நீங்க மட்டும் தான் போறீங்க. இன்னொரு பிள்ளையும் இப்ப வார அவங்களோட அம்மா கொண்டு ஸ்கூல்ல சேர்த்துட்டாவோ. இப்ப 2 பேர் போறீங்க. பாருங்கல்ல 14 பேர் போயிருக்கிறாங்க. அதுல 2 பேர் தான் இப்ப போறாங்க. இப்ப அம்மா பாத்தீங்க எப்படி யோசிச்சிருக்கிறவண்டு. இப்ப அவ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, உங்களை படிக்க வைக்கணும் என்ன ஆசைப்படுறவ தானே. இப்ப அதுக்காக வேண்டி நீங்க படிக்க தானே வேணும். இப்ப நாங்க பார்த்ததும் இல்லம்மா. என்ன இது? மட்டி இப்ப வித்ததா? என்ன காசு இது? மட்டி காசு. இப்ப அம்மா வைக்க ஏன் கொடுக்குறீங்க? அம்மா வைக்க சொல்லிருக்கீங்க. எவ்வளவு இதுல இருக்கு? 250 ரூபாய். அந்த அவிக்காத மட்டி வித்ததா? எங்க வித்த நீங்க? இப்ப வந்து வாங்கினவங்களா? சரி. அம்மா அம்மா வேலைதான் வந்து கூட வேலைதானே அவச்சாதான் நாளைக்கு போகலாம்ன்ற மாதிரி. நீங்க அவங்க நாங்க பாக்க வாரமேனே. சரிதானே. இப்ப பாத்தீங்க உங்களோட கையில நான் தருவோ. நாங்கள் ஸ்கூல் கொண்டு வர்றதுக்கு எடுத்து மிச்சத்து வைப்பேன்.
இப்ப உங்களுக்கு படிப்பு செலவு எப்படி எப்படி நீங்க இப்ப போதுமானதா இருக்கா? இப்ப அம்மா மாட்டி புறக்கிட்டு வந்து தாராவு, இப்ப அது போதுமானதா இருக்கா? இல்லைண்ணா ஓரளவுக்கு கட்டுவேன். ம். சார் மார்க்கிட்ட சொல்லுவேன், அடுத்த நாளைக்கு எடுத்து வரேன். எங்கட அம்மா இது எஞ்சி தாரா உண்டு. இப்ப சேர்மாருக்கெல்லாம் தெரியுமா உங்களோட அம்மா இந்த வேலை தான் செய்யறேன்? அவங்க இந்த அப்பா ஸ்கூல்ல இருக்கக்குள்ள ம். அப்பா இருந்து தரேன், நம்ம எடுத்து வந்தா அங்க வேண்டு வாரவங்க. வேண்ட வாரவங்க. இப்ப இப்ப ஓகேவா? இப்ப அம்மா செய்யற தொழில் மூலமா உங்களுக்கு எல்லா வசதியும் கிடைக்குதா? படிக்கிறதுக்குரிய வசதி மட்டும் சொல்லுங்க. இப்ப மத்ததெல்லாம் இருக்கு தானே, சாப்பிடுற வசதி. பெருசா அப்ப நீங்க கிடைக்க இல்லைண்ணா. ஒரு என்னன்னு சொன்னா நிறைய தேவைகள் இருக்கு. இப்ப படிக்கிற வசதி இல்ல, அது போதுமானதா இல்ல, அடிப்படையானது கூட இல்லாம இருக்கு. என்ன யோசிப்பீங்க இப்ப அந்த நேரத்துல? நீங்க சொல்லணும் தங்கச்சி, உண்மையில பாருங்களேன். இப்ப பேசி கொண்டிருக்கும் போது மகள்கிட்ட வந்து 300 ரூபாய் காசு தந்தாங்க, வட்டி வித்த காசு என்று. இது நாளைக்கு நீங்க எக்ஸாம் பேப்பர் காசுகள் கொடுப்பீங்க. சாப்பிடுதா போற காலையில சாப்பிட மாட்டேன். அந்த பாருங்க, அம்மா தர காசு இல்ல, அங்க 50 ரூபாய்க்கு ஹோட்டல்ல சாப்பிடுவோம் குரூப்பா சேர்ந்து. 50 ரூபாய் ஹோட்டல்ல சேர்ந்து குரூப்பா சாப்பிடுவீங்க. எல்லாரும் 50 ரூபாய் போட்டா சாப்பிடுறோம். எல்லாரும் 50 ரூபாய் சாப்பிடுவீங்க. பாருங்க, மதியம் ஒண்ணுமில்ல, ஸ்கூல்கிட்ட வரோம். எத்தனை மணிக்கு ஸ்கூல் விடும்? 1:30க்கு. 1:30க்கு. அப்ப 1:30க்கு முடிஞ்சிடும். கிளாஸ் எல்லாம் நடக்கிற இல்லையா? அப்ப கிளாஸுக்கு எல்லாம் போற இல்லையா? போறேன் நான், வந்து திரும்பி போறேன். வந்து திரும்பி போற நீங்க. அப்ப என்ன சமையல் என்ன இருக்கும்? இப்ப அம்மா தொழிலுக்கு போறாங்க, அப்ப யாரு சமைக்கிற? நாங்க வந்து என்ன செஞ்சு சாப்பிடுவோம். நீங்க தானே வந்து செஞ்சு சாப்பிடுற? என்னம்மா கிளாஸுக்கு எல்லாம் போகாட்டுறதுக்கு எல்லாம் வழி இல்லையா? அதான் நாடி 11ஆம் ஆண்டு படிக்கிறவு கிளாஸுக்கு எல்லாம் போகாட்ட என்கிட்ட வசதி இல்லை. அதுக்காக ராவையில மட்டும் ஸ்கூலுக்கு பள்ளிக்கு போகாட்டி எடுக்கிறோம். இப்ப அண்ணா வந்திருக்கேன் தானே, இப்ப அண்ணாட்ட என்ன கேட்க போறீங்க? என்ன உதவி தேவை உங்களுக்கு? எனக்கு ஸ்கூலுக்கு போறதுக்கு சைக்கிள் வேணும். ஸ்கூல் வசதி, படிக்கிற வசதி தேவை. சைக்கிள் ஒன்றுதான் சொல்றாங்க, சைக்கிள் தான் சொல்றாங்க 2 பேரும். தூரம் தான், நினைச்சு பார்க்க முடியாத ஒரு தூரம். சுங்காங்க நீ ஒரு ஆள் கிண்ணி அடிக்க போறீங்க. அம்மாக்கு எதுவும் வருத்தங்கள் இருக்கா? காட்டுறல்ல நம்மளுக்கு யாரு நம்ம காட்டி பாட்டு வைக்கிறதா நம்மள பிள்ளைகள் யாரு பார்க்க போறா? ஒருத்தரும் பார்க்க மாட்டாங்க. ஒருத்தரும் இல்லையா உதவிக்கு? உங்களோட சகோதரங்கள் அம்மா எல்லாம் பிள்ளைதான், அவங்க தூரத்துல இல்ல, அவங்க கல்யாணத்தை கட்டிட்டு போயிட்டாங்க. உங்களோட அம்மா அப்பா எல்லாம் இல்லம்மா, எனக்கு ஒரு தரம் இல்ல. அவங்க எல்லாம் இல்ல, சகோதரத்துல பொம்பளை சகோதரம் ஒன்று இருந்து செத்துட்டு. அப்ப யாரும் இல்ல உதவி செய்யறதுக்கு? உங்களோட சகோதரங்கள் யாரும் இல்ல? இருக்குதான், அவங்க தூர கஷ்டப்பட்டு அவங்களுக்கு கூட சாப்பிடுறதுக்கு வழி இல்லாத அளவுக்கு இருக்காங்க. இந்த அண்டை கண்டாடு நாங்க எடுக்கிறது, தாய் மக்களும் வாங்கி அரிசி அது இது அண்டை கண்டைக்கு தான். அதை என்னம்மா செய்ய காணும்? இனி அதுல கரைக்கும் எடுத்த பண்ணி சொன்னா 500 ரூபாய்க்கு விற்கும். 500 ரூபாய்க்கு அரிசி வாங்கி ஜாமானம் வாங்கினா அவங்களுக்கு பள்ளிக்கு போகாட்டுறதுக்கு காசு மில்லை, ஒன்றும் இல்லை. கஷ்டப்பட்டு திட்டா 6 செல்ற அவங்க ஆக்கள் போனா அவங்க அது தண்டு கதைப்பாங்க. உப்பட வந்தாலும் திண்டத்து கிடக்குறான். நாங்க அவங்கிட்ட போனா இப்ப ஒரு நாளைக்கு தருவாங்க, அடுத்த நாளைக்கு தருவாங்களா? இல்லையே, கிடக்குறான். ஆமாம்மா, கவலைப்படாதீங்க. அதான் இப்ப நான் வந்திருக்கிறேன். நல்லது நடக்கும் என்ற ஒரு நம்பிக்கையோட இருங்க. எங்களுக்கு அப்படி ஒரு இது கட்டி ஊடுகள் தாரண்டு சொன்னாயா, எனக்கு கிண்ணியல்ல காலைக்கர் வளவு கிடக்கையா அம்மா தந்தது. அதுக்கு எனக்கு ஒரு ரூம் அண்டாலும் கட்டி தரியலி தாங்க, அது உங்களுக்கு ஒரு புண்ணியமா கிடைக்கும். உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கல பயமா இருக்கையா எனக்கு. ஆனை இஞ்ச ஆக்கள் இல்ல, இதால வருகும் ஆனை, வெள்ளம் வர இடம். நாங்க இடத்தெல்லாம் காட்டிருக்கிறோம், ஃபுல்லாங்கால காடு தானே. அப்ப யானைகள் இந்த வளவுக்குள்ளதான் வருமா? வரும், இதால வாரது வேலி உடைச்சிட்டு இதால வருகுமான். நானும் புத்தி அறிஞ்ச காலத்துக்கு அம்மா கூட இருந்து கஷ்டம் தனியா போடுறேன். என்னென்ன கஷ்டங்கள்? நான் வயல் வழிய போறேன், இந்த படிக்கிற ஆத்திரையெல்லாம் நான் தொழில் செய்யறேன், வயல் வழியெல்லாம் போறேன்.
சின்ன வயதுல இருந்து கஷ்டம்தான். கஷ்டம்தான். இப்ப உங்களுக்கு ஆசைகள் இருக்குன்னு தானேம்மா, அதெல்லாம் நிறைவேறி இருக்கா? என்னது நிறைவேற ஒரு என்ன நிறைவேறுது ஒன்றுமில்ல கிடக்க கூட. கஷ்டம் தீர்ற மாதிரி இல்ல, சின்ன வயசுல இருந்து கஷ்டம் தான். இதே கஷ்டம்தான். இப்ப அந்த கஷ்டம் நம்மட பிள்ளைகளுக்கு வரப்படாது. என்ன கவலை நீங்க சொல்லுங்களேன். என்ன பத்தி தான் அவங்க யோசிக்கிறேன். நம்மட அம்மா இப்படி திட்டாவே, நம்மள இப்படி படிப்பிச்சு திட்டாவே, நம்ம வேண்டது யோசிக்கிறான். இல்லாமல் கிடக்கும். இன்றைக்கு ஒரு 50 ரூபா காசுக்கு வழியில அவருக்கு கொடுக்கறதுக்கு குளிச்சிட்டு போன இந்த 1.5 ஆகும் அவ வாரத்துக்கு. நாங்க இங்க நேரத்தோட வந்துட்டோம். இவையும் இல்ல, நீங்களும் இல்ல. அண்ணாக்கள் வருவாங்களான்டா இன்றைக்கு பள்ளிக்கு போவாளுக்கு நின்ட்டோம். அண்ணாக்க வருவான்னு ஓட்டு நின்ட்டோம். ஓமாம்மா, இப்ப லெட்டர் நான் கேட்டேன்னா லெட்டர் எனக்கு தந்திருக்கிறாங்க, அதையும் காட்டல. தம்பி அந்த ஹெல்மெட்டுக்கு போயிட்டு பாருங்க, லெட்டர் இருக்கும் போய் எடுத்து வாங்க. ஆரம்பத்திலே காட்டிருக்கணும், காட்ட மறந்துட்டேன். அதுலயும் சைக்கிள் வேணுமென்றால் எழுதிருக்கிறாங்க. அவங்களோட இத பொறுப்பான இத பத்தி அவங்க எழுதி சைக்கிள் ஒன்று தேவைன்னு நான் 9ஆம் ஆண்டு படிக்கிறேன் எழுதிருக்கிறாங்க. இப்ப உங்களில் ஒரு நிறுவனத்தின் மூலமாண்டெல்லாம் போட்டிருக்கிறாங்க. தாங்க அவருக்கு தெரிஞ்ச மாதிரி எழுதிருக்கிறாவோ அவர்கிட்ட சொல்லி எழுதினா அவருக்கு தெரிந்தானே ஜிஎஸ்சி எழுதினவரா? இதுல பார்த்தது இது 9ஆம் மாசம் 20ஆம் தேதி லெட்டர் எழுதிருக்கிறாங்க. கோவியாண்டாரு அவதானே? எந்த ஒரு ஜிஎஸ் மூலமா? கிரான் ஜிஎஸ் என்ன? ஓகேங்க, லெட்டர் உடனே சொன்ன மாதிரி எழுதி சைன் வச்சு வாட்ஸ்அப் மூலமா அனுப்பினாங்க. சரிதானே. என்ன ஜோசின தங்கச்சிக்கு என்ன உதவி வேணும்? படிப்புக்கான உதவி தான் வேணும். என்னம்மா இப்ப அம்மாவும் கேட்டாங்க, வீடுன்னு தேவை, வளவிரிக்காம வீடு இல்லையாமன்னு சொன்னாங்க. இந்த இடத்துல மேலே வாழையில தானே தண்ணி வருமாம், யானைகளும் வருமாம். அப்படியே காட்டுங்க, எங்களை பக்கம் இருந்தா வரும் என்ன யானை. இப்ப நாங்க வந்த பாதைகள்ல கூட இதுக்கு முதல் வீடியோலயும் சொல்லிருக்கிறோம், அந்த ரோட்ல கூட யானை யானை வரும். இப்ப நாங்க கூட நேரத்தோட போகணும். சரிதானே. இப்ப மத்த தங்கச்சி வாங்கல, இப்ப நீங்க எழுதின லெட்டர் தானே தங்கச்சி இது. சைக்கிள் வேணுமென்று தான் நீங்க சொல்லிருக்கிறீங்க. வாங்க. கஷ்டம்னா சரியான வெயிலுக்குள்ள நடந்து போறது. யானை எல்லாம் கண்டிருக்கீங்களா? உயிர் பிழைச்ச சந்தர்ப்பமும் இருக்கா? இப்ப போக்குள்ள இப்ப யானை குறுக்கால போயிருக்கும். அப்படியா? பயம் இல்லையாடாப்பா? பழகித்தா? சின்ன வயசுல இருந்து பார்த்து பார்த்து பழகித்து. நாம் கண்டு தெரிச்சு ஓடுவேன் யானண்டா. அப்படி எல்லாம் ஓடுற இல்லையா? பார்த்து பார்த்து பழகினதால. அப்ப உங்களுக்கு அடிக்கும் தானே யானை? சில இடத்துல திரத்தும். திருத்துறதா? ஓடியில வந்திருக்கீங்களா? ஓடிருக்கேன். இது என்ன கஷ்டம்டாப்பா இது? வெறும் மரசிலாக்கள் திரத்துவாங்க. ஜெரிக்கிற அண்ணன் மாதிரி அப்படி திரத்துவாங்க வந்து. பாருங்க, யானை திருத்திருக்கான். எத்தனை தரம் திறத்திருக்கீங்க தங்கச்சி உங்களுக்கு? ஒரு தடவை அப்படி திரத்திருக்கி. ஒரு தடவை அப்படி திரத்திருக்கி. அப்ப உயிர் தப்பினமாய்தான் அந்த சந்தர்ப்பத்துல. கவனமா இருக்கணும். வேலியும் மறுக்கியால என்ன நார்மலா வேலி இருந்தாலும் அதை உடைச்சு போட்டு வந்துடும். இதெல்லாம் உடைச்ச வேலின்னு சொன்னாங்க அம்மா. இப்ப அக்கா சொன்னாங்க படிப்புக்கான உதவி தேவைண்டு. இப்ப உங்களுக்கு என்ன உதவி தேவை? இப்ப கேட்கத்தானே வேணும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தேவைகள் இருக்கும் நான் நினைக்கிறேன். ஆசைகளும் இருக்கும் தானே. என்ன ஆசை என்ன உதவி வேணும்? எனக்கு படிக்கிறது நல்ல உதவி வேணும். வாழ்ற இருக்கிறதுக்கு ஒரு வீடு இல்லாட்டி ஏதாச்சும் தாங்க. அப்பா இருந்திருக்க நிறைய விஷயங்கள் நிறைவேற்றிருப்பாரு. அப்ப உங்களுக்கு என்ன ஆசைகள்? நீங்க நினைச்சது இது நடக்காம இருந்திருக்கு, அது ஏதாச்சும் சொல்லுங்களேன் பாப்போம். நினைச்சதெல்லாம் நடக்குதா? நினைச்சதெல்லாம் நடக்குதா? அப்ப சைக்கிள் ஒன்று நினைச்சீங்கன்னு நடக்கலையே. அதுதான் கேட்கிற ஒரு 35,000 ரூபாய் பெறுமதியான சைக்கிள் அது நினைச்ச நீங்க, உங்களுக்கு ஆசை, அது தேவை, அது கூட நடக்கலையே தங்க. இப்ப நிறைய இருக்குதானே. இப்ப நிறைய இருக்கு. இப்ப பெண்கள்னு சொன்னா நிறைய ஆசைப்படுவாங்க. எங்களுக்கு தெரியும் தானே, நாங்க நிறைய இடங்களுக்கு போறோம், நிறைய கஷ்டப்பட்டாக்களை பாக்குறோம்.
ஒழுங்கான வீட்டுல இருக்கணும், ம். அவங்கள மாதிரி ஒழுங்கான வீட்டுல இருக்கணும், அவங்கள மாதிரி அவங்க போற இடமெல்லாம் தெரியணும் சரியான ஆசை. ஆனா எங்களால போயிடலாம் வசதி இல்லாததால. மற்றாக்களே கிடைக்கிறது உங்களுக்கு கிடைக்குது இல்ல நிறைய விஷயங்கள். அப்ப அது கிடைக்கணும். இப்ப நீங்க சொன்னீங்க உடுப்பு வசதி எல்லாம் இல்ல, நிறைய இடங்களுக்கு போறதுக்குரிய வாய்ப்புகளும் கிடைக்குது இல்ல. பாடசாலை அடுத்தது வீடு. சரிதானே தங்கச்சி? உங்களோட வாழ்க்கை மாறும், கட்டாயமா மாறும். இப்ப வீடெல்லாம் மோசமா இருக்கு, வீடும் தேவைன்னு சொல்றீங்க, கரண்ட் வசதி எல்லாம் இருக்கு. அப்ப வெளிச்சம்ன்றது இருக்கு தானே படைக்கிறதுக்கு. சரிதானே? இப்ப அம்மா ஒரு தொழில் ஒன்று செய்து கொண்டிருக்கிறாங்க. அப்ப அதையும் போய் பார்ப்போம். இந்த நீங்க வீடை பாருங்க, இந்த வீடை ஆனா திருத்தலாம், ஆனா நிறைய செலவு இருக்கு. இங்க பாருங்க, இங்க கூட இந்த செங்கங்கல் தண்ணி, இந்த மழை தண்ணிக்கு அப்படியே இந்த கரைஞ்சிது கல் எல்லாம் மேல அந்த தட்டு ஃபுல்லா அப்படியே இடிக்கணும். இப்ப அதனால பரவாயில்ல, சீமெந்து வச்சு அடைக்கலாம். அப்படியே அந்த மேல் அந்த தட்டை அப்படியே இடிக்கணும். பூசா விட்டுருக்கிறாங்க, மழை தண்ணியால பாதிக்கப்பட்டிருக்கு. ஆனா பெரிய வீடு தான், பார்த்தாலே தெரியுது. கிச்சனோட சேர்த்துமே இருக்கு. 2 ரூம், ஒரு கிச்சன், ஒரு ஹோல் அப்படி. இதானே அவங்களோட சமையலறை. இப்பயும் பாருங்க, இதான் இப்ப சமையலறையா பயன்படுத்துறாங்க. இது விழுந்ததுன்னா எது இதுல நடுவுல கட்டியிருந்தது இந்த சிவர் விழுந்ததா? இதான் நம்ம சமையலறை கூட. இதுக்குலாம் சமைக்கிறது சிவர் விழுந்ததா கீழே? இந்த சிவர் விழுந்து சிவர் விழுந்தது. ஆனா பெரிய வீடுதான், மன வருத்தம் இல்லையா? அதுக்கு நெறிஞ்சாரு ஆடுது ஆடுது, பாதுகாப்பா இருக்கணும். இதுக்கு புள்ளையில கொடுத்து படிச்சலாமா? அந்த படிச்சு பாதுகாப்பு இல்லதான், ஒத்த சிவரு தானே. அப்ப ஒரு உறுதியா இருக்காது. இல்ல பார்த்தாலே விளங்கு. மன பெரிய வீடு பார்க்கும்போது மன வருத்தம் மாதிரி வீணா போயிரும். இத வந்து திருப்பி திருத்தி எடுக்க இயலாதாமா சொன்னவங்களா? இத இப்ப இடிச்சு தான் கட்டணும், அவங்க தருவாங்க. இப்ப இப்படியோ வச்சு பூசுவாங்க. நம்ம யோசிக்கணும். நாம இருந்து போயிடலாம். அந்த புள்ளை இருக்கிற காலம். அப்ப மழை காலங்கள் என்ன செய்வீங்க சமைக்கிறதுக்கு? அந்த கட்டிக்கன் இப்ப வேலை நடக்குது பாருங்க. ஃபுல்லா வேலியே இல்லை இஞ்சால. யானை எல்லாம் வருதுன்னு சொல்றீங்க, அப்படியே வேலியே இல்லை. மலசுல கூட வசதியம்மா? மலசுல கூட வசதி, டாய்லெட் வசதி இருக்கா? இருக்கு. தண்ணி வசதி எல்லாம் இருக்கு, கிணத்துல இருக்கு. இப்ப வந்து இப்படிதான் செய்யற, அவிய போடுற. இன்னும் அவிச்சாது விரியுமா? அது அந்த சூட்டுக்கு அப்படியே விரிஞ்சு உள்ள இருக்கிறது வருவாரு வெளியில. என்ன ஒரு 1/2 மணி தேலத்தால அப்படியே அவிஞ்சிட்டு அப்படியே போதுக்குள்ள இருக்கிறதெல்லாம் வெளியில வந்துடும். சரியான சூடா இருக்கும். அப்ப கழிக்க போறீங்களா? இஞ்சல் அப்படி வாங்க, இப்படி வாங்க. இப்ப தண்ணி ஊத்துற. தண்ணிய ஊத்தினா என்ன செய்வீங்க? இப்ப வளைச்சிருந்து அதெல்லாம் அடுத்து போடுவோம். வளைச்சிருந்து இன்னைக்கு அந்த பாக்குறேன். வளைச்சு கிரிக்கிறா நீங்க? வளைச்சிருந்து கந்த பார்த்து அதை எடுத்துக்காட்டுங்க. அப்ப உள்ளுக்குள்ள இருக்கிறத இதானா சின்னொண்டுதான் என்ன? பாருங்க, அது எந்த பெரிய ஒரு மட்டிக்குள்ள சின்னொண்டதான் இருக்கு. பாருங்க முதல் தடவையா நானும் பாக்குறேன். நிறைய பேரும் அப்படித்தான் முதல் தடவையா பாப்பாங்க. இப்பதான் நான் பாக்குறேன். எடுத்துட்டு போய் சாப்பிடுங்க. இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்ல. கஷ்டம் தான் என்ன, சும்மாண்டு இல்ல. ஆனா இது நீங்க மெனக்கிறதுக்கு இந்த மாதிரி லாபம் கிடைக்குதா? இல்ல. கையெல்லாம் கூடாம அந்த இது அவிஞ்சமாய் போயிடும். இது குத்துறையா? அம்மாட கையையும் காட்டுங்க. உள்ளுக்குள்ளலாம் அப்படியே மண்ணு அதெல்லாம் சுரியெல்லாம் போயிடும். அப்படியே வினையிறானியா? என்னையும் ஏலாம தாண்டைக்கு நேரத்தோட வந்தனா
இல்லாடி இதுக்கு பிறகுதான் வருவோம். ஆ இன்றைக்கு நேரத்தோட வந்தனாங்க. அப்படியே சூட்டுக்கு இருந்தா விரிஞ்சிடும். இதுதான் என்ன அள்ளி போடுங்க. இந்த பொரிய கையெல்லாம் படுகுதம்மா பாவம். வெடுக்கு மணக்கும்னு. சரி ஓகேங்க. இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க 3 பேரும் படுற கஷ்டத்தை. சரியாம்மா, நான் வளமையா இப்போ வந்த உடனே அடிப்படையான உதவியை நான் செய்கிறேன். நான் இப்போ அந்த வகையில் உங்களுக்கு நான் தாரேன். பாருங்க நீங்கள் பாருங்க எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. 20,000 இருக்கும்மா. சரியா? இப்ப இதை வச்சு நீங்க என்ன செய்வீங்க? நான் பள்ளி சிறப்பு பாப்பேன், பிள்ளைகளுக்கு சாப்பாடு அது வாங்கி கொடுப்பேன். அப்படித்தானேம்மா? சந்தோஷமா? சந்தோஷம். என்ன சொல்ல விரும்புறீங்க? என்ன மூச்செல்லாம் போடுறீங்க, பெருமூச்செல்லாம்? சந்தோஷம்தான். எவ்வளவு வருமாம்மா ஒரு நாளைக்கு? இந்த 20,000 ரூபாய் எடுக்கிறதுக்கு எத்தனை நாள் எடுக்கும்? அது 3-4 மாதம் போகும். இந்த 20,000 ரூபாய் வர்றதுக்கு அப்படி போகுமா? அப்படித்தான் போகும். சில நேரம் வராது. 100 மட்டி எடுத்த வேண்டாம், கரைக்கு எடுத்த வேண்டாம், வராது. அப்படி பாருங்க. இப்ப நான் ஒரு 20,000 ரூபாய் கொடுத்தேன்னா இந்த காசு வர்றதுக்கு ஒரு 3 மாதம் வேலை செய்யணும்னு சொல்றீங்க நீங்க. பாருங்க. ஓகேம்மா, இந்த காசை நான் தரல தானே. இந்த காசை லண்டன்ல இருக்கிற யோகேஷ் அண்ணன் தான் தந்தவர். 844 அந்த அண்ணன் லாஸ்ட் வாட்ஸ்அப் இலக்கம். சரியா? உங்களுக்கு சந்தோஷம் தானே? இப்ப என்ன நினைக்கிறீங்க? இப்ப நான் தந்த காசை பார்த்தேன்னு சொன்னா பெரிய மூஞ்செல்லாம் விட்டீங்க. இப்ப அவருக்கு என்ன சொல்ல போறீங்க அந்த அண்ணனுக்கு? இப்ப இந்த 20,000 தந்திருக்கிறேன். இப்ப நீங்க அதை பத்தி என்ன சொல்ல போறீங்க? நன்றி. நன்றிதான். தந்தாங்களுக்கு புண்ணியம் தான் கிடைக்கும். ஓகேம்மா, சந்தோஷமா இந்த காசு உங்களுக்கு தந்ததுல. சரியா தங்கச்சி? படிப்புக்கு தேவையான எடுங்க. இப்ப நம்ம வீடியோ போட்டதுக்கு பிறகு அது உங்களுக்கு தெரியும் தானே அண்ணன் எப்படி செய்யறேன்னு. வீடியோ போட்டதுக்கு பிறகு உங்களுக்கு உதவி கிடைக்கும், கட்டாயமா உதவி கிடைக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு பிறகு நீங்க சைக்கிள் கிட்டீங்க தானே, அப்ப 2 சைக்கிளா வாங்கணும். 2 சைக்கிள் தேவை. ஓகே. அப்ப அது கிடைக்கும் கட்டாயமா என்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. சரியா? அப்ப வாரேன் நான். சரியா? புண்ணியம் தான் கிடைக்க கையெல்லாம் 2 பேருக்கு கொடுத்து. சரியாம்மா, நீங்க கவலைப்படாதீங்க. இப்ப நான் வந்திருக்கேன் தானே. சரியா? நான் வந்திருக்கேன், கட்டாயமா நல்லது நடக்கும். சரியா? நம்பிக்கை இருக்கா? நம்பிக்கை இருக்கு எனக்கு. நம்பிக்கை இருக்கதான். நிறைய பேர் இருக்கிறாங்க, புலம்பெயர்ந்த நம் தமிழர்கள் இருக்கிறாங்க. கட்டாயமா இந்த வீடியோ பார்த்து உதவி செய்வாங்க. இப்ப நிறைய தேவைகள் உங்களுக்கு இருக்கு, ஒழுங்கான வீடும் இல்லை. அப்ப படிக்கிறதுக்கு பாருங்க, சைக்கிள் கூட இல்லாம இருக்கிறாங்க. கட்டாயமா உதவி செய்ய முன்பாங்க. என் மூலமா நிறைய பேருக்கு நல்லது நடக்குது. அதே போல இந்த 2 பிள்ளைகளுக்கும் நல்லது நடக்கணும். ஓகேங்க. உதவி செய்ய வேண்டிய தொலைபேசி இலக்கத்தை நான் இந்த இடத்துல சொல்றேன். 075 65 91 125 என்ற ஒரு வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு தொடர்பு கொள்ளுங்க. சரியாம்மா? சந்தோஷம் தானே தங்கச்சி? சந்தோஷமா? என்ன சொல்ல போறீங்க அந்த அண்ணாக்கு? நன்றி. இந்த அண்ணாக்கு ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க? தேங்க்ஸ் அண்ணா. தேங்க்ஸ் அண்ணா. இப்ப நான் தரல, ஒரு அண்ணன் அனுப்பி வச்சிருந்தவர் இப்படி கல்விக்கு கொடுங்கண்டு. ஒரு கல்விக்கான ஒரு உதவியை தான் இப்ப தந்திருக்கேன். தேவையான ஷூ தேவையா எதுவும் இல்லையோ அதை வாங்கிடுங்க. சரி ஓகேங்க, ரொம்ப சந்தோஷம். பாருங்க, அம்மாக்கு ஒரு பெரிய ஒரு விஷயம் மாதிரி அமையும் உதவி கிடைச்சா. சரிதானே? நம்பிக்கையோட என்ன விளங்குதானே? சரியான கவலை போல அம்மாக்கு, அவனோட முகத்துல விளங்குது. அதானே? பாருங்க அம்மாவோட முகத்தை பாருங்க. நான் நிறைய இடத்துக்கு போயிருக்கேன், இப்படி ரியாக்ஷன் யாரும் கொடுத்தது இல்லை. அவ்வளவு கவலை போல. அம்மாக்கு பயத்தோட சேர்ந்த மாதிரி கவலை இருக்கா? இல்ல இல்ல, எனக்கு என்ன பயம்? அங்க நிலைமையை தான் நாங்க யோசிச்சு கவலைப்படுறோம். அதான் பிள்ளைகளோட வாழ்க்கை. எந்த பிள்ளைய பொம்பளை பிள்ளைய 2ஐயும் ஒரு வழிக்கு போ காட்டணும், படிப்பிக்கணும். ரெண்டதுக்காக தான் நான் இப்படி கஷ்டப்பட்டு நான் தெரிஞ்சேன்னா. நீங்க இந்த கை தந்துத்தியல எனக்கு இந்த சாய்க்கு 2 தந்தாலே காணுவேன்னு. ஓகேம்மா, சரி சந்தோஷம். ஓகேங்க, இந்த வீடியோ நான் இதோட முடிச்சு கொள்றேன். பாத்தீங்க தானே, இப்ப நான் நிறைய தூரம் பயணம் செய்து ஒரு உதவியை நான் கொடுத்தேன். நான் எவ்வளவு சந்தோஷம் என்று பாருங்க அம்மாக்கு. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்து கொண்டிருக்கிறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன்.
உங்களில் ஒருவன் நான்.